ஒரு படத்தினுடைய கிளிம்ஸ் வந்து உங்களை வந்து இட் ஷட்ஸ் யுவர் மவுத் யா அப்படின்னாலே வெற்றி தான். அதாவது பல பேர் வந்து சூர்யா சார் மேல தனிப்பட்ட முறையில வந்து பல கமெண்ட்களை சொல்லியிருந்தாங்க. அவருடைய படைப்புகள் சமீபத்தில் ஒர்க் ஆகல, இத்தனோட ஒர்க் ஆகல, அத்தனோட ஒர்க் ஆகல. அவர் படைப்புகள் வந்து பெருசா சக்சஸ் ஆகல சொல்லும்போது, அதே படைப்பு இப்போ வந்து இன்னொரு படைப்பு, அதே மனிதனுடைய அடுத்த படைப்பு. அடுத்த படைப்பு வரும்போது இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். இது வந்து எல்லாரையும் வந்து ஷாக் பண்ணிடுச்சு. எல்லாரும் வந்து என்ன பிரமிக்க வைக்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதே, இந்த படத்தினுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. எவ்வளோ பெரிய வெற்றின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப அதுவும் வந்து வெற்றிக்கு உடனே போயிட வேணாம். இது இந்த கலெக்ஷன் பண்ணுமா, அந்த கலெக்ஷன் அந்த இதுக்கெல்லாம் போ வேணாம். வெற்றி எங்க உறுதியாகுதுன்னா, யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாத இருந்தாங்களோ, அவங்களே ஃபர்ஸ்ட்டு இந்த படத்த கொண்டாடும்போது, யாரெல்லாம் கிரிட்டிக்கலா பேசிட்டே இருந்தாங்களோ, சூர்யா சார பத்தியும், சூர்யாவுடைய படைப்புகள பத்தியும் பேசியிருந்தாங்களோ, அவங்கலாம் இன்னைக்கு வந்து பாராட்டி பேசுறாங்கல்ல. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா பார்க்குறேன். இந்த படைப்பினுடைய வெற்றியா பார்க்குறேன். இது ஆர்ஜே பாலாஜினுடைய வெற்றி, சூர்யா சாரோட வெற்றி அண்ட் புரொடக்ஷன் ஹவுஸோட வெற்றி. ஸோ இந்த 3 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு வெற்றி படமா இந்த படம் மாறுறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இந்த கிளிம்ஸ்ல வந்துருச்சு. சூர்யா சார் வந்து அவருடைய பர்த்டேக்காக ஒரு வீடியோ ஒண்ணு பண்றாங்க. அவருடைய பல பரிமாணங்கள காமிக்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இது என்னோட பேர் வேற பேர் சரவணன் அப்படின்றாரு. எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. அவரோட ஒன்னொண்ணுமே அவர் வந்து ஒரு கருப்புசாமியா நிக்கிறதும் ஒர்க் ஆகுது. ஒரு சரவணனா நிக்கிறதும் ஒர்க் ஆகுது. ஒரு லாயரா நிக்கிறதும் ஒர்க் ஆகுது. ஆக்ஷன் சீக்வென்ஸும் ஒர்க் ஆகுது. எல்லாமே ஒரு சிறந்த படைப்புக்கான அறிகுறியா அது தெரியுது. டெஃபினட்டா இந்த படம் ஒர்க் ஆகுன்றதுக்கான எல்லா கிளிம்ஸே நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ்